சிங்கள ராணுவத்தால் கைது செய்யப்பட்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட இசைப்பிரியாவின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் போர்க்களத்தில் ஒரு பூ திரைப்படத்தின் இயக்குனர் கு கணேசன் மற்றும் தயாரிப்பாளர் ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பியுள்ளது. இசைப்பிரியாவின் தாய் மற்றும் சகோதரி சார்பில் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த அழைப்பாணையினை சென்னை உயர்நீதிமன்றம் அனுப்பியுள்ளது. இசைப்பிரியா குடும்பத்தின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கின் விபரங்களை விளக்கியும் எதிர்வரும் 4ஆம் தேதி இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவினையும் இந்த அழைப்பாணை மூலம் போர்க்களத்தில் ஒரு பூ திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்க்களத்தில் ஒரு பூ திரைப்படத்திற்கு மத்திய மாநில தணிக்கை குழுவினர் தடை விதித்ததற்கு எதிராக இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த வழக்கிலும் இசைப்பிரியா குடும்பத்தினர் தம்மை ஒரு தரப்பாக இணைத்து இத்திரைப்படத்திற்கு எதிராக செயற்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மேலும் ஒரு வழக்கினை இசைப்பிரியா குடும்பத்தினர் தொடுத்து போர்க்களத்தில் ஒரு திரைப்படத்திற்கு நிரந்தர தடை ஏற்படுத்தும் முனைப்புடன் செயற்படுவதாக கூறப்படுகிறது. சிங்கள ராணுவத்தின் கொலை வெறியாட்டத்தை வெளிப்படுத்தும் விதமாக இசைஞானி இளையராஜாவின் இசையில் உருவாகியுள்ள இத்திரைப்படம் வெளிவருவதை தடுப்பவர்கள் தமிழின படுகொலைக்கு நீதி கிடைப்பதை விரும்பாதவர்கள் அல்லது தடுப்பவர்களாகவே இருக்க முடியும். அந்த வகையில் இது போன்றவர்களுடைய பின்னணியில் இசைப்பிரியா குடும்பத்தினர் செயல்படுகிறார்களோ என்ற ஐயப்பாடு ஏற்படுகிறது என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர்.